Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala asyrafil anbiya'il wal mursalin nabiyina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு சிறப்புமிக்க மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை நாம் நிறையவே கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் அதில் ஒரு முக்கியமான சிறப்பை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனுடைய குர்ஆனில் கூறும் பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்று தெரியுமா? இந்த மாதத்தில் தான் குர்ஆனை நாம் இறக்கி அருளினோம் என்று குறிப்பிடுகின்றான். இந்த ஒரு சிறப்புமிக்க இந்த மாதத்தில் நாம் இருந்து கொண்டு, அதுவும் ஏன் சிறப்பு என்றால், குர்ஆனை இறக்கியது தான் இந்த மாதத்தினுடைய சிறப்பு. அப்பேற்பட்ட அந்த சிறப்புடைய மாதத்தில் இருந்து கொண்டு நாம் குர்ஆனை சரியாக ஓதத் தெரியாதவர்களாகவும், இன்னும் பார்த்தோம் என்றால் ஓத தெரிந்தும் அதனுடைய விளக்கத்தை சரியான முறையில் விளங்கிக் கொள்ளாதவர்களாக தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த இரண்டையும் நாம் களைய வேண்டும். எல்லாராலும் மிக எளிதில் குர்ஆனை எளிய முறையில் வாசிக்க முடியும். அழகான முறையில் தஜ்வீதோடு குறுகிய காலத்திலேயே கற்றுக்கொள்ள முடியும். அதே போன்றுதான் குர்ஆனை புரிந்து கொள்வது ரொம்ப மிகவும் எளிமையான ஒரு கோர்ஸ் தான் நாம் இன்ஷா அல்லாஹ் இப்போ எடுக்கப் போகின்றோம். இதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், இந்த குர்ஆன் மிகவும் எளிமையானது. எப்படி கூறுகின்றான் என்றால், வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன், இந்த குர்ஆனை நாம் மிகவும் எளிமைப்படுத்தியிருக்கிறோம், எளிமையாக வைத்திருக்கிறோம். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே கூறுகின்றான் இந்த குர்ஆன் எளிமையானது என்று. ஆனால் நாம் இது கடினமானது என்று கூறுகின்றோம். அதாவது அல்லாஹ் சொல்லுவதற்கு மாற்றமாக சொல்லக்கூடியவன் யார்? ஷைத்தான். ஏன்னா அல்லாஹ் தானம் தர்மங்கள் செய்யுங்கள், அல்லாஹ் அதை இரட்டிப்பாக அதிகமாக தருவான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் ஷைத்தான் எதை சொல்வான்? வறுமையை கொண்டு நம்மளை பயன்படுத்துவான். இப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைக்கு அல்லாஹ் ஒன்றை நல்லது சிறந்தது என்று சொல்லுகின்றானோ அதற்கு நேர் ஆப்போசிட்டாக சொல்லக்கூடியவர் தான் ஷைத்தான். நாம் எப்படி விளங்கி வைத்திருக்கின்றோம்? மிக கடினமானது என்று. ஆனால் அப்படி அல்ல. நாம் முதலில் மனதில் முழுமையாக என்ன வேண்டும்? குர்ஆன் ரொம்ப எளிமையானது. இது யார் சொல்லியிருக்கிறா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார் நம்முடைய குர்ஆனில். அதனால நாம இது விளங்கிக் கொள்வதற்கு ரொம்ப எளிமையான ஒன்று தான் குர்ஆன். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் நாம் இப்போ குர்ஆனை எப்படி வாசிக்கணும் முதல்லிருந்து அலிஃப் பே அதிலிருந்து ஆரம்பத்திலேருந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இதில் ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. அரபியை பொறுத்தவரை எல்லா மொழியிலையும் ஒரு மொழியை நாம் பார்த்து வாசிக்க வேண்டும் என்றால் அதனுடைய எழுத்துக்களை நாம் தெரிஞ்சுக்கணும். எழுத்துக்களில் நம்ம தெரிஞ்சாதான் அதை பார்த்து நாம் வாசிக்க முடியும். தமிழில் வாசிக்கணும்னா ஆ இ இக்கு இங்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதனுடைய நம்ம எளிமையான ஸ்பீடாக வாசிக்க முடியும். அதே போல் ஆங்கிலத்தில் நாம் படிக்க போகிறதாலும் ஏபிசிடி தெரிஞ்சால் தான் வாசிக்க முடியும். கொஞ்சம் தெரிஞ்சால் தான் வாசிக்க முடியும். இது தெரியலன்னா எதுவும் வாசிக்க முடியாது. அதே போல் தான் அரபிக்லேயும் அலிஃப் ப என்ற அடிப்படையில் எழுத்துக்கள் இருக்குது. இந்த எழுத்துக்களை நாம் மனப்பாடம் பண்ணிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த அடிப்படையில் மொத்தம் அரபியில் பார்த்தீங்கன்னா 28 எழுத்து தான் இருக்குது. 28 எழுத்து. இந்த 28 எழுத்து மனப்பாடம் பண்ணிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் ஓதிடலாம். அது போக ஒரு குறியீடுகள் ஆ இ ஓ அப்படின்ற குறியீடு இருக்குது. இந்த இரண்டையும் நாம் படிச்சிட்டோம்னா குர்ஆன் மட்டும் இல்லை அரபிக்கே வாசிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இந்த 28 எழுத்தை நாம் ஒரேடியாக படித்தோம்னா மறந்துடுவோம். அதனால் ஒரு நாளைக்கு 5 வார்த்தை 5 படித்தோம்னா ஒரு வாரத்தில் இந்த ரெண்டையும் முடிச்சிருவோம். ஒரு வாரத்துக்குள்ளே நாம் இந்த ரெண்டையும் மனப்பாடம் பண்ணிட்டோம்னா அடுத்த நம்ம ஈஸியாக எப்படி குர்ஆனை உச்சரிக்கணும்,
எப்படி நம்ம இந்த ரெண்டையும் சேர்த்து எப்படி எழுத்துக்களை உச்சரிக்கணுங்கிறத நாம் ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இப்போ அடிப்படையில் நம்ம முதல்ல ஒரு 5 லெட்டர் நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஒரேடியாக ரொம்ப படிக்க முடியாது. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் நம்ம செலவு பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாகலாம் 1 மணி நேரம் உட்காந்து படிக்கிறது இதெல்லாம் வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம குர்ஆனுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம ஒரு நாளைக்கு 5 லெட்டரு மனப்பாடம் பண்ணால் போதும் இன்ஷா அல்லாஹ். அந்த இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அலீஃப் இப்போ கோடு மாதிரி இருக்கும். இது பேர் வந்து அலீஃப். அலீஃப் நான் ரெண்டா சொல்லி தரேன். பா, இது பேர் பா. அலீஃப் பா. தா, தா. இப்போ இது இப்படி ஒரு கோடு போட்டிருக்கும். அலீஃப், இது ரெண்டு பேரு அலீஃப் பா தா. இந்த அலீஃப் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ குர்ஆன்ல மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா அம்சான்னு சொல்லுவாங்க. அம்சா, இந்த அம்சா அலீஃப் எல்லாம் ஒன்று தான். இப்படி இருக்கும், குட்டியா ஒன்று இப்படி இருக்கும். இப்போ இந்த அலீஃபுங்கிறது வந்து அம்சாக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டு தான். நம்ம வந்து எழுதவும் படிப்போம் இன்ஷா அல்லாஹ். எப்படி அரபிக்கை எழுதுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். எப்படி ஜாயிண்ட் ரேட் எழுதணும், எப்படி எழுதுங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த வகுப்பில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அதனால் பேனா கண்டிப்பாக ஒரு பேனா, புக்கு, நோட்டு கண்டிப்பாக வேணும். அடுத்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரும்போது அதை கொண்டு வாங்க. ஏன்னா ஈஸியாக ரொம்ப 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 ஈஸி எழுதுறதும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி அம்சா இருக்குது பாருங்கள், இது பேரா ஹம்சான்னு சொல்லுவாங்க. ஹம்சா இப்படி தானே. இது இந்த அலீஃப் மேலே ஒரு ஸ்டாண்டாக தான் இருக்கும். இப்போ இந்த அலீஃப் எடுத்துட்டேன்னா யா, இவ பின்னால் நம்ம படிக்க வேண்டியது இதுக்கு மேலேயும் வரும். அதே போல் வாவ், இதுக்கு மேலேயும் இது இருக்கும். இப்போ இதெல்லாம் எல்லாமே அலீஃப் தான். அலீஃப் இதுதான் அலீஃப் அம்சா, எல்லாம் ஒரே உச்சரிப்பு தான். ஆனால் இந்த அலீஃப் இந்த அம்சா வந்து தனியாக வந்து நிற்காது. எப்படி இந்த பே எழுத்து ஒரு மாதிரி நிற்க அது மாதிரி நிற்காது. ஒரு ஸ்டாண்டு, இதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும். அந்த ஸ்டாண்டு தான் இந்த அலீஃப் மாதிரி போட்டிருக்கணும். அதே போல் யா, இதுக்கு மேலேயும் வந்து இருக்கும். இதே மாதிரி இதுலேயும் வரும். இதெல்லாம் என்னது ஆ அப்படிங்கிற உச்சரிப்பு தான், அலீஃப் தான். இதை நம்ம ஃபஸ்ட்டில் மனசில் ஆழமாக பதிஞ்சுக்கணும். இதுவும் அலீஃப் தான். எப்படி உச்சரிப்பில் வரும் நம்ம பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இது அலீஃப். சொல்லுங்க, அலீஃப் அலீஃப் அலீஃப். சொல்லுங்க, அலீஃப் அலீஃப் அலீஃப். அடுத்த எழுத்து பா. பா பா பா. சொல்லுங்க, பா 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 பா. இப்போ அலீஃப் பா. தா. தா, தமிழ்ல தா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த தா தான். தா அப்படியே சொல்லும் போது அப்படி தெரிக்கணும். தா 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 தா. அப்போ அலீஃப் பா தா. இப்போ இங்கேருந்து படிக்க பாருங்க. தா பா அலீஃப். தா. சொல்லுங்க, அங்கேருந்து சொல்லுங்க. தா, நீங்க சொல்லுங்க. இங்க ரிவர்ஸ் சொல்லுங்க. சரி, நம்ம பார்க்காம சொல்ல முடியுமா? இப்போ சொல்லுங்க. ரிவர்ஸ்ல 3 எழுத்து நம்ம படிச்சிட்டோம். இப்படி தானே? இதுதான் இன்ஷா அல்லாஹ். இப்போ அடுத்த 2 லெட்டரையும் பார்த்துடலாம். இப்போ இது படித்தோம் அலீஃப் பா.
தா. இது சா. சா இல்ல. இந்த நாக்கு இருக்குல்ல, உதட்டில் வந்து வெளியே கொண்டு வரணும். நாக்கு பல்லோட வெளியே வந்து வரணும். பல்லு டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணாம அந்த காத்துலே இருக்கணும். சா 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 சா. நாக்கு உள்ள வச்சுட்டேன்னா அதை சான்னு உச்சரிப்போம். நாக்கு உள்ள போயிட்டேன்னா சா சான்னு உச்சரிப்போம். அதே இது நாக்கு வெளியே வச்சுட்டேன்னா சா 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 சா. நாக்கு வெளியே வரணும். சா. நாக்கு வெளியே வரல, நாக்கு வெளியே வராத வரைக்கும் அந்த உச்சரிப்பு வராது. இது நம்ம அரபிக்கில் வந்து நான் ஒரு சொல்லித்தரேன். நாக்கு கண்டிப்பா வெளியே இருக்கணும். அது வெளியே இல்லைன்னா உச்சரிப்பு சரியான முறையில் உச்சரிக்க முடியாது. சா இல்ல, ரெண்டு எழுத்துக்கும் வித்தியாசப்படணும். இது தா, தெளிவா அப்படி தெரிக்கணும். தா. இது சா சா. நீங்க அதான் சொல்றீங்க, நீங்க சொல்லுங்க. நாக்கு வெளியே நீட்டிக்கிங்க. நீக்கிட்டு உதட்டுக்கும் நாக்குக்கும் படக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணாம வச்சுக்கிட்டு அந்த தே உச்சரிங்க. சா 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 சா. பிரச்சனை இல்லை, நம்ம அந்த 5 லிட்டரு படிச்சா போதும். நம்ம ஆழமா நம்ம மனசை படிச்சா போதும். சா. அடுத்த லிட்டரு ஜீம். ஜி ஜீம். தமிழ்லாம் ஒன்றும் எழுத வேண்டாம். என்ன இது போட்டுட்டு தமிழில் இங்கிலீஷில் எழுதி வைக்கணுமா எழுதி வைக்காதீங்க. நான் இது ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம். வர 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 சொல்லிக்கிட்டே இருப்போம். 28 எழுத்து படிக்க வேண்டியது இருக்குது. 28 எழுத்து படிக்கும் போது நாளைக்கு படிக்கும் போது இன்ஷா அல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு தான் அதை படிப்போம். அதனால் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த லெட்ரு. இது பேர் ஜீம். ஜி ஜீம். ஜி ஜின்னு சொல்லுவான். ஜீம். சொல்லுங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஜீம், சா, தா, பா, அலிஃப். அலிஃப், பா, தா, சா, ஜீம். அலிஃப், பா, தா, சா, ஜீம். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. சத்தமாக சொல்லுங்க. இப்போ அழிச்சு பார்க்காம சொல்ல முடியுமா? இன்ஷா அல்லாஹ். சொல்லுங்க. நீ சொல்லுங்க. ரிலீஸ் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அலிஃப். மாஷா அல்லாஹ். பா அலிஃப். பிரச்சனை இல்லை. ஆமாம், அதாவது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி தான். எப்படி சொன்னாலும், ஏன்னா குரானில் அலிஃப்லேருந்து வராது, இடையில தான் ஒன்று வரும். அதனால் பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிக்கணும். இது எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இல்லை, ஒரு கோடு போட்டால் போதும். அலிஃப் ஒரு அம்சா போடுறோன்னா மேலே குட்டியாக இப்படி போட்டால் போதும். இப்போ அதேமாரி பா பா கீழே ஒரு புள்ளி வச்சா போதும். தே போடுறதுக்கு மேலே 2 புள்ளி வச்சா போதும். சே போடுறதுக்கு 3 புள்ளி வச்சா போதும். அப்போ ஒரே இடத்துல 3 லெட்டர் வந்துடுது ஒரே மாடலில். புள்ளியை மட்டும் கீழே ஒரு புள்ளி, மேலே ஒரு 2 புள்ளி, மேலே ஒரு 3 புள்ளி. ஜீம். சரியா? இப்போ இதை முடிச்சிடலாம். அந்த இதோட இது வந்து குர்ஆன்ல இப்படி இருக்காது, சேர்ந்து இருக்கும். ஒரு லெட்டர் இன்னொரு லெட்டர் பின்னி இருக்கும். எப்படி இங்கிலீஷில் வந்து இங்கிலீஷில் நம்ம பார்த்தீங்கன்னா இது கேபிட்டல் லெட்ரு, இது ஸ்மால் லெட்டர்னு சொல்லுவோம். ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் இது ஜாயிண்ட் லெட்டருக்காக நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி இது பயன்படுத்துவோம். ஆனால் தமிழில் இந்த வசதி கிடையாது. தமிழில் தனித்தனியாக தான் எழுத்து இருக்கும், ஜாயின் பண்ணி இருக்காது. ஆனால் ஆங்கிலத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோடு சேர்த்து தான் எழுதணும். அப்புறம் 2 லெட்டராக பிரிப்பாங்க. இது கேபிட்டல் லெட்டர், இது ஸ்மால் லெட்டர்னு சொல்லி. ஏன்னா ரெண்டும் ஒரே உச்சரிப்பு ஒன்றா தான் இருக்குதும். என்ன டிஃப்ரெண்ட் இருக்கும்? எழுதுறதுக்கு டிஃப்ரெண்ட்டு.
ஒரு எழுத்தோடு இன்னொரு எழுத்து ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மால் லெட்டர் பயன்படும். ஆனால் கேப் லெட்டர் அப்படி இருக்க தனித்தனியாக தான் இருக்கும். இதே போல தான் அரபிக்கில் இப்படி இருக்கும். இந்த எழுத்தை கொண்டு நம்ம ஜாயின் பண்ணி எழுத முடியாது, இப்படி வரவும் செய்யாது. ஒரு எழுத்து ஜாயின் பண்ணி தான் வரும். இப்போ அப்படி பார்க்கும்போது இந்த அலீஃப் இருக்குல்ல, இந்த அலீஃபு கூட எந்த எழுத்துமே ஜாயின் பண்ண முடியாது. இந்த அலீஃபு தனியாக தான் நிற்கும் எப்பவும், தனியாக. அது அலீஃப் கூட ஜாயின் பண்ண முடியாது. அப்போ இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த அலீஃபை தனியாக பார்த்துக்கணும். இந்த பா இருக்கு பாருங்க, ஒரு கோடு மட்டும்தான் போட்டால் போதும். பா இது கூட ஒரு கோடு போட்டு மேலே புள்ளி வச்சா தா, அப்படியே ஒரு கோடு போட்டு மேலே புள்ளி வச்சா தா. அப்போ இந்த ரெண்டையும் அழிச்சிட்டு இப்போ எப்படின்னா நல்லா பார்த்துங்க. வேற ஒன்றுமே இல்லை, அந்த மேலே உள்ள கொம்பெல்லாம் எடுத்துடுறோம். எடுத்துட்டு வந்துட்டா போ, இப்படிதான் ஒரு எழுத்து இருக்கும். இந்த எழுத்தும் அதே மாதிரி தான். எப்படி ஜீம், இது நம்ம எப்படி பண்ண போறோம், நம்ம இதை எப்படி அழிச்சிட்டு இப்படி நேரம் கொண்டு வந்துடும். ஏன்னா இங்க எழுத்து ஜாயின் பண்ணணும்ல. எப்படி இப்படி இருக்க எழுத்த இந்த கொம்பு இருக்குல்ல அப்படியே வளைச்சி இங்க கொண்டு வந்துடுறோம். ஏன் இங்க கொண்டு வரோம், மற்ற லெட்டர் மற்ற எழுத்துக்களை சேர்க்கறதுக்கு. அப்போ இந்த லெட்டரை இப்படி சேர்த்தா போதும். ரொம்ப ஈஸி தானே பாருங்க, புரிஞ்சுட்டா. இந்த லெட்டரை மட்டும் சேர்க்க முடியாது, இதை மட்டும் மனசில் வச்சுக்கணும், சரிங்களா. அப்போ இந்த நீங்க எழுதி பார்க்கணும். வீட்டில் நாளைக்கு வரும்போது நோட் எடுத்துட்டு வாங்க, இன்ஷால்லா எழுதி பார்க்க. எப்படி பா தா சா ஜீம். எப்படி அலீஃப் தனியாக தான் இருக்கும், சேர்க்க முடியாது. பா தா சா ஜீம். அப்போ இது இப்படி எழுதினா தான் நம்ம பார்க்க முடியும். அந்த தனித்தனியாட்டு எப்பமா ஒரு லெட்டர் தான் வரும். அப்போ இந்த ரெண்டு லெட்டர் நம்ம ஸ்மால் லெட்டர் கேப் லெட்டர் மாதிரி இங்கிலீஷ் இருக்கிற மாதிரி இங்கேயும் சேர்த்து எழுதக்கூடிய எழுத்து. இதுலேயும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது கேப் லெட்டரு, இது ஸ்மால் லெட்டரு. எது கேப் லெட்டரு, இது கேப் லெட்டரு, இது ஸ்மால் லெட்டரு. அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்படி நம்ம எழுதிக்கணும். இன்ஷா படிச்சுட்டு வாங்க. கடைசி நான் உச்சரிக்கிறேன். அலிஃப் பா தா சா ஜீம். ஜீம் சா தா பா அலிஃப். சொல்லுங்க. ஜீம் நீங்க சொல்லுங்க. ஜீம் நீங்க சொல்லுங்க. ஜி இன்ஷா அல்லாஹ். சரி, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரும்போது படிச்சுட்டு வாங்க. பார்க்காம சொல்லவும் செய்யணும், எழுதியும் காட்டணும். இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹ்.